இந்த அவார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட 2023-24 பெஸ்ட் ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு எங்களுடைய நிறுவனம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிறுவனம் மூலம் கிட்டத்தட்ட வந்து 1,700,000 பேருக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து திறம்பட நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் கிடையாது, பெண்கள் வந்து பின்தங்கி இருக்கிற பெண்களுக்கு வந்து தொழில் முனைவு நிறைய பயிற்சி கொடுத்து அவங்க வந்து உருவாக்கியிருக்கிறோம். ஸோ இந்த வருஷத்தோட இந்த அவார்டு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஸோ நான் வந்து இந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கடவுளுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய ஹோப் டீம் அதில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ்க்கும் சரி தெரபிஸ்ட்டுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து இந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ஸோ எதுவுமே முடியாதுன்னு கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎஸ்ஆர் திட்டம் மூலியமாக அவங்களால முடியும் அப்படிங்கிறது ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி பல திட்டங்களை அன்னம்பேடு கிராமத்தில் நான் இந்த குழந்தைங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறேன். ஸோ எல்லாமே முடியும். இன்றைக்கி தமிழ்நாடு அரசு விருது வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த பயிற்சியாளர், சிறந்த தொழிலதிபர் போன்ற நிறைய விருதுகளை வந்து பார்த்திங்கன்னா ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ இதுக்கு எல்லாம் வந்து முன்னோடி காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெடிக்கேஷன், அந்த சகிப்புத்தன்மை அது இருந்ததுன்னா கண்டிப்பாக எதையுமே வந்து சாதிக்க முடியும். ஸோ இந்த தருணத்தில் நான் நியூஸ் 7 சேனல் மற்றும் எல்லா இந்த அவார்டு கொடுத்த எல்லாரையுமே நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன்.